கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மார்ச் மாதத்தினுடைய முதல் நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துக்குரியதான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 54 அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின்படி இந்த நாளிலே இந்த மார்ச் மாதத்தினுடைய அந்த முழுவதுமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த ஏசாயா 54 சொல்லப்பட்டதான இந்த வசனத்தின்படியாக முதல் காரியத்தை பார்த்தோம்னா, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். அப்போது ஆயுதம் என்று சொன்னால் பட்டயம் என்று சொன்னால் பாருங்கள், நம்ம கத்தியவோ அல்லது நல்ல மரங்கள் வெட்டுவதற்கோ அல்லது வீட்டில் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கோ இப்படி பயன்படுத்துகிறதான அது ஒரு பட்டயம், அதை ஆயுதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆயுதத்தை உருவாக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போது ஒரு மிகப்பெரிய பாறையை உடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஆயுதம் தேவையாக இருக்கிறது. அதுக்கு சுத்தி தேவை, கடப்பாறை அந்த மாதிரி தேவை. அடுத்து பெரிய பெரிய நல்ல ராடெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாறைகளை உடைக்க பயன்படுத்துவாங்க இல்லையா. அதே போல் ஒரு சிறிய காரியத்தை இப்போ ஒரு தேங்காய் உடைக்கணும், அதுக்கும் ஒரு ஆயுதம் இருக்குது. அது ரொம்ப சிறிய காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள். இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் அடுத்து போர் செய்கிறதுக்கு சண்டைக்கெல்லாம் போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டியது இருக்கும் இல்லையா. இப்போது அந்த மாதிரி பல பிரயோஜனத்துக்கு என்று நிறைய ஆயுதங்களை என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா உருவாக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே போல் தான் இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளை அவங்கள என்ன பண்ணுறதுக்காக அப்படின்னு சொன்னால் விரோதமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான் சில ஆயுதங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறான். அது எப்படி அப்படின்னு சொன்னால், எப்படி இந்த உலகத்தில் பல ஆயுதங்களை நம்மளுடைய அந்த தகுதிக்கேற்றன்னு சொல்கிறத விட எதற்கு எப்படிப்பட்ட ஆயுதம் தேவையாக இருக்கிறதோ அதே போல் சாத்தானும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய அந்த ஆவிக்குரிய லெவலுக்கு தகுந்தாற் போல் ஆயுதத்தை உருவாக்குவான். என்ன சொல்லணும்னா பாருங்கள், முதலாவது ஒரு மனுஷனை ஒரு தேவனுடைய பிள்ளையை அழிக்கணும் அப்படின்றது தான் சாத்தானுடைய முழுமையான திட்டம். அப்போ அதுக்கு என்னென்ன ஆயுதத்தெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணி தான் வச்சுருக்கிறான். நம்ம தான் இன்றைக்கி பிளானே இல்லாமல் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், ஓடிட்டுருக்குறோம் இல்லையா. நமக்கு ஆண்டோடைய ராஜ்யத்தில் நம்ம அதை செய்யணும், நம்ம இன்னும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணி நம்ம போகாமல் நம்ம தான் நிறைய நேரத்தில் அந்த பிளான் இல்லாமல் போகிறோம். ஆனால் சாத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு பிளானோட எப்படி ஒரு தேவனுடைய மனுஷனை நம்ம கவிழ்த்து போட முடியும், ஒரு தேவனுடைய மனுஷியை எப்படி கவிழ்த்து போட முடியும் அப்படின்றதில் அவன் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறான். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் தகுந்தாற் போல் டிஃப்ரெண்ட் லெவல் டிஃப்ரெண்ட் லெவல், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான காலகட்டத்தில் வித்தியாசமான நபர்களுக்கு என்ன பண்ணுறான்னா ஆயுதங்களை உருவாக்குறான். அதை பார்க்கும் பொழுது இப்போது பாருங்கள் என்ன செய்கிறான்னா, முதல்ல ஒரு சபையினால் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு தேவ பிள்ளை எடுத்துக்கங்க. இப்போ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னால் தேவன் உன்னை வழி நடத்தணும், உன்னை குறித்து ஒரு தேவ சித்தம் ஒன்று வச்சுருக்கணும் அப்படின்னு வச்சுருக்கிறார். அந்த சித்தத்தை உடைச்சு உன் ஆண்டவரை விட்டு வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு ஆயுதத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறான். அதில் ஒரு சில ஆயுதங்கள் என்னெல்லாம் உருவாக்குறா அப்படின்றது நிறைய இருந்தாலும் கூட அடிப்படையான ஒரு சில ஆயுதங்களை பற்றி நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். முதல் காரியம், சாத்தான் உருவாக்கப்படுகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? அவன் என்ன பண்ணுவான்னா மனித செயல்பாட்டில் இருந்து ஒரு ஆபத்தை நமக்கு கொண்டு வருவான். இப்போ மனிதர்கள் மூலமாக அவங்க செய்கிற செயல் மூலமாக டைரெக்டாக சாத்தான் யாரையும் என்ன பண்ணுறதில்ல, அப்போஸ் பண்ணுறது கிடையாது, டைரெக்டாக ஒருத்தர் அடிக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு யாரை ஆயுதமாக பயன்படுத்துகிறான்னா மனிதர்களே ஆயுதமாய் பயன்படுத்துகிறான். அப்போ பவுல் எழுதுகிறார், எபேசியர் 6 அதிகாரத்தில் வாசித்தோன்னா 6 அதிகாரம் 12 வசனத்தில் வாசித்தோன்னா, அதாவது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அப்படின்னு இருக்குது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு இருக்குது இல்லையா. அப்போது ஆனால் இங்கே பார்க்குறோம், மனுஷனை என்ன பண்ணுவான், மனுஷங்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவான். அப்படின்னா எப்படி அப்படின்னு சொன்னால், உங்கள் மாம்சமும் உங்ககிட்ட சண்டை போடுறது ஒரு மனுஷன் கிடையாது. ஆனால் அந்த மனுஷனுக்கு பின்னாடி இருந்து அந்த ஆவி என்ன பண்ணுன்னா தூண்டிவிடும்.
தூண்டிவிட்டு என்ன பண்ணுன்னா நமக்கு ஆபத்துகளை கொண்டு வர்றதுக்கு அது என்ன பண்ணுதுன்னா எத்தமிக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது இப்போ மொர்தேகாய் இருக்கிறாரு, எஸ்தர் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கலாம். மொர்தேகாய் வந்து ஒரு யூதன். இந்த மொர்தேகாய்க்கு விரோதமாக யார் எழும்பி வரான்னா ஆமான் எழும்பி வரான். அப்போது இது வந்து ஆமான் வந்து நேரடியாக மொர்தேகாயை பகைக்கணும், மொர்தேகாயை அழிக்கணும் அப்படின்றது ஆமானுடைய வேலை கிடையாது. ஆமான் எப்படி வந்தான் அப்படின்னு சொன்னால், ஆமான் அங்கே வேதத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ஆகாகியனாகிய ஆமான் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த ஆமான் எங்கேருந்து வரான்னா அமலேக்கு எங்கே வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா சவுல்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து என்ன பண்ணணும், அமலேக்கு முழுவதுமாக அழிச்சு போடு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது அங்கே சவுல் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சில அமலேக்கர் என்ன பண்ணி வைக்கிறாரு, தப்பி வச்சுறாரு. அப்போது அங்கே தப்பு வைக்கப்பட்டதான இந்த அமலேக்கு கடைசி எங்கே வராரு அப்படின்னு வராங்க அப்படின்னா சவுளுடைய மரண நேரத்தில் வரான். சவுல் என்ன பண்ணுறாரு, அந்த இப்போ அந்த போரில் என்ன பண்ணிடுறாரு, தோற்று போயினார். தோற்று போயிட்டு முடியல, கடைசி நேரம் எல்லாரும் இஸ்ரேல் தோத்துச்சு. அப்போது சவுல் என்ன பண்ணான்னா ஒரு ஈட்டியை குத்தி அதற்கு மேலே கீழே விழுந்துட்டார். உயிர் போராடிட்டு இருக்குது. அப்போது சரியாக யார் வரான்னா ஒரு அமலேக்கியன் வரான். அமலேக்கியன் வந்த உடனே அப்போ கூப்பிட்றான், பிள்ளையாண்டனை பக்கத்தில் கூப்பிட்றான். சவுல் கூப்பிட்டு நீ யார் அப்படின்னு கேட்கும்பொழுது நான் ஒன்று ஒரு அமலேக்கியன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது எனக்கு வந்து சாவு வரமாட்டேங்குது, ரொம்ப நான் கஷ்டப்படுறேன், என்னை கொன்று போட்டுரு. சவுல் பாருங்கள் ஒரு அமலேக்கியன் கையிலே மரித்து போகிறான். அன்றைக்கு அந்த சாத்தான், அந்த அமலேக்கு என்றாலே சாத்தான் அர்த்தம். அப்போ அமலேக்கு அன்றைக்கி தப்பி வச்சான். ஆனால் அவனுடைய உயிர் எடுத்தது யார், அமலேக்கு. இதை கர்த்தர் பார்த்துட்டே தான் இருந்தார். ஆனால் தேவன் வந்து அவர் எப்படிப்பட்டவர்னா தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும்னு சொன்னால் அதை பாருங்கள். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த சம்பவம் நடந்து மொர்தேகாய் சம்பவம் நடக்கும் பொழுது 500 வருஷங்கள் இடைவெளி இருக்கிறது. இப்போ மொர்தேகாய் எங்கேருந்து வராரு அப்படின்னு சொன்னால் இந்த கீஸ் வம்சத்திலேருந்து தான் இந்த மொர்தேகாய் வருகிறார். இந்த சவுலுடைய அப்பா பேர் கீஸ். இந்த கீஸ் வம்சத்தில் இருந்து கர்த்தர் ஒரு நபரை எழுப்புகிறார், அவர் தான் மொர்தேகாய். இந்த மொர்தேகாய் இப்போ எங்கே வந்து நிற்கிறார்னா அரண்மனையில், சூசான் அரண்மனையில் அரண்மனையினுடைய முற்றத்தில் இருக்கிறார். அப்போது அதே அரண்மனையில் இப்போ ஆகாகியனாகிய ஒரு அமலேக்கு யார் வரா, ஆமான். கரெக்டாக சாத்தான் வந்து ஒரு அமலேக்கு ஒரு ஆமானை கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் இப்போ கர்த்தர் யாரை, அந்த ஆமானை வீழ்த்தும்படியாக அதே சவுலுடைய சந்ததியிலிருந்து கர்த்தர் ஒரு மொர்தேகாயை எழுப்பி இருக்கிறார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த எஸ்தர் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தா தெரியும். மொர்தேகாய்க்காக தூக்கு மரத்தை நாட்டினான் இந்த ஆமான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணானா அதை ஆமானுக்கே அந்த தூக்கு மரத்தை மாட்ட வைத்து விட்டார். உனக்கு விரோதமாக மனிதர்களை வைத்து உன்னை கவிழ்த்து போட்டணும், உன்னை அழிச்சு போட்டணும் அப்படின்னு சாத்தான் வந்து என்ன பண்ணுவான், தூக்கு மரத்தை போட்டாலும் அதை போன்ற பல பிரச்சனைகளை உங்கள் கழுத்தை நெரிக்கிறது போல பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அந்த காரியங்கள் வாய்க்காதே போக பண்ணுவார். அப்போது இந்த மாதத்தில் பாருங்கள், உனக்கு விரோதமாய் உருவாக்க எந்த ஆயுதமானாலும் சரி, முதல் காரியம் மனுஷனால் எந்த விதமான ஆபத்து வந்தாலும் அதை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். ரெண்டாவது காரியம் பார்த்தோம்னா அடுத்து வந்து தெய்வீக செயல்பாடுகளால் என்ன பண்ணான்னா ஒரு ஆபத்தை பிசாசு கொண்டு வருவான். ஃபஸ்ட்டு மனுஷனை வச்சு ஆயுதமாக பயன்படுத்துகிறான். அங்கே என்ன பண்ணலை, ஜெயிச்சாச்சு. மனுஷன் வந்து தேவன் வந்து ஜெயிச்சிட்டாருல்ல. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா தேவனே ஒரு மனுஷனுக்கு விரோதமாக, ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக தேவனே வரும்படியாக இந்த இடத்துல சாத்தான் என்ன பண்ண ரெண்டாவது ஆயுதத்தை பயன்படுத்துகிறான். எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி உருவாக்குறான். அப்போ எப்படின்னு சொன்னால் இப்போது ஒரு மனுஷனை வந்து டைரெக்டாக தேவன் வந்து, அதாவது என்னாகம 24:1 வாசி பார்த்தோன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு அங்கே வாசிக்கிறோம். அப்போது ஒவ்வொரு மனுஷனையும் ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. அப்போது நம்ம இன்னைக்கு இருக்கிறோன்னா நம்மளை ஆசீர்வதிப்பதா தேவனுடைய சித்தம், தேவனுக்கு பிரியம். சரியா? அப்போது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போது இப்போ பாலாக்கு என்ன பண்ணுறான், அந்த மோவாபிய ராஜா வந்துட்டு பிழையாம் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசியை கூலி பொருத்தி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணிடணும், சபிக்கணும். ஏன்னா தேவன் ஒரு மனுஷனை சபிச்சுட்டா அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணாது, யாராலையும் ஆசீர்வதிக்க முடியாது என்பதை ஒரு புறஜாதி அறிஞ்சிருக்கிறான் பாருங்க. அப்போது பிழையாம் கிட்ட போன உடனே பிழையாம் கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்,
அவர்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே பிலேயாமுக்கு நல்லா தெரியும், தேவன் ஆசீர்வதித்த ஒரு நபரை யாராலும் சபிக்க முடியாது அப்படின்றது. யார் அறிஞ்சிருந்தா? ஒரு பிலேயாம், அந்த ஒரு தீர்க்கதரிசி அறிஞ்சிருந்தான். அப்போ என்ன பண்ணுறான்னா, சாத்தான் இதை பிலேயாமை பயன்படுத்துகிறான், கூலி பொருத்தி பயன்படுத்துகிறான். எப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை யாருக்கு விரோதமாக திருப்புறானா, தேவனே இவர்களை எதிராளிகள் கையில் ஒப்பு கொடுப்பது போல அந்த இடத்துல ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறான். பாலாக்கு கிட்ட போய் சொல்கிறான், இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இவங்களை என்ன பண்ண முடியாது, யாராலையும் சபிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, கர்த்தர் இவங்க பேரில் கோபம் கொண்டார்னா இவங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் கொடுக்குறான். என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இந்த பாலாக்கு என்ன ஐடியா கொடுக்குறான், இஸ்ரவேல் ஜனங்களை கானானியர்களோடு சம்பந்தம் கலக்கணும், அவர்களோடு விபச்சார பாவத்தில் ஈடுபடணும், அங்கே இருக்கிற விக்கிரக ஆராதனைகளை இவங்க வழிபடணும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தரே கானானியர்களுடைய கையில் இந்த ஜனங்களை ஒப்புவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அந்த ஆலோசனையின்படி தான் அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ணலைன்னா, இந்த ஜனங்களை என்ன சொல்லிட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பிள்ளைய வாயை திறக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் பாருங்கள், அப்பயும் அங்கேயும் ஃபெயில் ஆயிடுச்சு. கர்த்தர் என்ன பண்ணார், அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நேரிட்டாலும் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஒரு காரியமும் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் உனக்கு வாய்க்காதே போகும். இப்போ பாருங்கள், மனுஷனால் உங்களுக்கு ஒரு மனுஷனை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினா அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, காப்பாற்றிட்டாரு. கர்த்தருடைய கரம் உனக்கு விரோதமாக நிற்கணும்னு வந்தான், அதில் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, நம்மை காப்பாற்றிட்டாரு. அடுத்து பாருங்கள், மூணாவது காரியம், சாத்தான் அடுத்து ஒரு பிளான் போடுறான். வேற ஒரு ஆயுதத்தை நம்ம உருவாக்கிடலாம், எப்படியாச்சும் என்ன பண்ணிடலாம், இந்த ஜனங்களை நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இயற்கையவே என்ன பண்ணுறான்னா ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அது எப்படி இயற்கை? சாதாரணமாக தான் மழை பெஞ்சிட்ருக்கோம், ஆனால் என்ன பண்ணுவான், அந்த மலையில் வர்ற வெள்ளத்தில் ஒன்றை கொண்டு போய் நிறுத்திடுவான். அப்போ என்ன ஆயிரும், அந்த வெள்ளத்தில் இயற்கையாகவே சும்மா சாதாரணமாக போனாங்கங்க, ஆனால் வெள்ளத்தில் அடித்து செத்துட்டாங்கன்னு பார்க்குறோம். இல்லை, மழையே வராது, ஆனால் ஆற்றுல தண்ணி திறந்து விட்டுருப்பாங்க. பிள்ளைகள் என்ன பண்ணுவான், அவன் யாரையும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சாத்தான் கொள்வது கிடையாது, அந்த எண்டில் கொண்டு போய் நிறுத்திடுவான். அந்த சாவினுடைய எண்டில் கொண்டு போய் நிறுத்திடுவான், நம்மளே விழுந்து சாகுற மாதிரி பண்ணுவான். இதுதான் சாத்தானுடைய அந்த தந்திரம், அவன் தந்திரம். அப்போது என்ன பண்ண, இயற்கையை தனக்கு சாதகமாக ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிப்பான். ஆனால் அதுலேயும் இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இயற்கையே உனக்கு விரோதமாக சாத்தான் பயன்படுத்தினாலும் அந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். மனுஷனையும் பயன்படுத்த முடியாது, உனக்கு விரோதமாக தேவனையே என்ன பண்ண முடியாது, அவன் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய உன்னை வைக்கவும் முடியாது. அது இயற்கையிலையும் உன்னை என்ன பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அந்த ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்குகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். அடுத்து ஒரு பிளான் போடுறான். இவங்களை என்ன சொன்னாலும் இன்றைக்கி மனுஷனுடைய ஒரு பலவீனம் எங்கே தெரியுமா இருக்குது, அவனை ஒருத்தவங்க புகழ்ந்துட்டா ஒரே ஹாப்பியாகிடுறாங்க. இல்லை, யாராவது ஒருத்தர் நம்மளை பற்றி தவறான முறையில் பேசிட்டா என்ன ஆயிடும், ரொம்ப டவுன் ஆகி போயிடுறோம்ல. அப்போது அவன் யோசிக்கிறான், முறுமுறுப்பு ஜனங்களுக்கு என்ன பண்ணுறான், தூண்டி விடுறான். அவங்களுக்கு விரோதமாக பேசு, அவங்களுக்கு விரோதமாக கூட்டம் கொடு, அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு இது ஒன்று தான் வழி, அப்படியெல்லாம் ஜனங்களை ஏவி விட்டு அதன் மூலமாக என்ன பண்ணுவான்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை கீழே தள்ளணும்னு எதிர்பார்ப்பான். அதில் இருந்தும் கர்த்தர் நம்ம இந்த மாதத்திலே காப்பாற்றுகிறார். அதுதான் இதில் வாசித்து பார்த்தோன்னு சொன்னால் அது சொல்கிறார் பாருங்க, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாக எத்தனை நாவுகள் பேசினாலும், சாத்தான் எழுப்பினாலும், உனக்கு விரோதமாய் குற்றப்படுத்தி நின்னாலும், உனக்கு விரோதமாக உன் கண் முன்னாடியே கூட பேசினாலும், கர்த்தர் சொல்கிறாரு, மேல் வசனத்தை வாசித்தோம், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அப்போ யாரெல்லாம்
உனக்கு விரோதமாய் கூட்டம் கூட சாத்தான் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினாரோ அவங்க அத்தனை பேரும் உன் பட்சத்தில் வருவார் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த நாளில் கூட இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மார்ச் மாதத்தினுடைய இந்த முதல் நாளில் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அவருக்காக காத்திருக்கிற உனக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். அவரை நம்பி இருக்கிற உனக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமாக சாத்தான் எத்தனை ஆயுதங்களை உருவாக்கினாலும் அதை ஒன்றும் இல்லாமல் போக பண்ண கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்றார் பாரு, இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அவர் இன்னைக்கு நம்ம நிற்கிறோம்னு சொன்னா நம்மளுடைய நல்ல செயல்கள்னாலேயோ நம்மளுடைய நீதினாலேயோ அல்ல. நம்ம இன்னைக்கு நிற்கிறது தேவனுடைய நீதியினால. அதை பவுல் எழுதுறார், அவருடைய நீதியினால தான் இன்னைக்கு நம்ம பிழைத்து இருக்கிறோம், என்னுடைய கிரியைகள்னால அல்ல. இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல நிற்கிறோன்னு சொன்னால், இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோன்னு சொன்னால் நம்மளுடைய கிரியைகள், நம்ம செய்த நற்கிரியைகளோ நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்றதுக்காகலாம் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கலை. இன்றைக்கி நம்ம இப்படி நின்றுட்டுருக்கல. நம்ம வந்து தேவனுடைய நீதி, அவருடைய நீதியில் தான் நம்ம பிழைத்து இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை அவர் நமக்கு தரிப்பித்து இருக்கிறார். நம்ம நிற்கிறது அவருடைய நீதியிலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வந்து சொல்லணும், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நம்ம சொல்லணும், ஆண்டவர் உண்மையில் நான் விசுவாசமாக இருக்கிறேன் ஆண்டவர், நான் ஒரு நாள் சோர்ந்து போகிறதில்ல, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி நாம் அறிக்கை இடும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். கர்த்தர் நாமே இந்த மாதத்தில் உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க. சாத்தானுடைய எல்லா சதி திட்டங்களுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி அவர் தம்முடைய கையிலே உங்களை பொக்கிஷமாக உயர்த்துவார். கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.